இன்றைய முக்கிய செய்திகள். கரூர் துயரத்தை போன்று இனி நிகழாதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என உதயநிதி உறுதி. அரசியல் கட்சிகள் நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தமிழக தலைவர்கள் நேரில் ஆறுதல். சம்பவம் குறித்து விசாரணையை தொடங்கியது ஒரு நபர் விசாரணை ஆணையம். பலியானோர் குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி அறிவித்தார் விஜய். தாவேகா நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் மாவட்ட செயலாளர் தலைமறைவு. விஜய் பிரச்சாரத்திற்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக ஏடிஜிபி விளக்கம். கூட்ட நெரிசலுக்கு மின்தடை காரணம் இல்லை என மின்சார வாரியம் மறுப்பு. வணக்கம். வணக்கம். கரூரில் திரு விஜய் பரப்புரைக்கு அரசு முழு பாதுகாப்பு கொடுத்தும் அசம்பாவிதம் ஏற்பட்டிருப்பதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சனிக்கிழமையில் மட்டும் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் திரு விஜய் நேற்று கரூரில் நண்பகல் 12 மணிக்கு பிரச்சாரம் செய்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இரவு 7 மணிக்கு அவர் அங்கு சென்ற நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் மயக்கமடைந்தனர். இதில் 39 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதையடுத்து நள்ளிரவில் கரூர் சென்ற முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பலியானவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இதனிடையே தனது துபாய் பயணத்தை ரத்து செய்துவிட்டு கரூர் விரைந்த துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மக்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை விவரங்களை மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து துணை முதலமைச்சர் அஞ்சலி செலுத்தினார். மேலும் அவர்களது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு உதயநிதி துயர சம்பவத்தில் யாரையும் குறை சொல்லி அரசியல் பேச விரும்பவில்லை என்றும் அரசியல் பிரச்சாரத்திற்கு பாதுகாப்பு கருதி விதிக்கப்படும் நிபந்தனைகளை அரசியல் கட்சிகள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அரசு முழு பாதுகாப்பு கொடுத்திருந்தும் அசம்பாவிதம் ஏற்பட்டிருப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும் திரு உதயநிதி கூறினார். காவல்துறை ஒரு தடவை பார்க்கும்போது கூட்டம் அதிகமாக இருக்குது, அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், சில விஷயங்களை பண்ணாதீங்க, அந்த மரத்து மேலே ஏறாதீங்க, பொதுமக்கள் இடையூறாக இருக்காதீங்க, இப்படி பல விஷயங்களை சொல்கிறோம். இதற்கு மேலே கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் அந்த இயக்கத்துடைய தலைவருடைய அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு. இது ஒரு கட்டுக்கணக்காக கூட்டம் வரும்போது கரெக்டாக டயத்துக்கு வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அது இனிமேல் நடக்காமல் பார்த்துப்போம். கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரணை அறிக்கை வந்த பிறகு சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். இதனிடையே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கவின் என்பவர் உயிரிழந்ததை அடுத்து பலியானவர்களின் எண்ணிக்கை 40ஆக உயர்ந்துள்ளது. கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் இதுவரை இல்லாத வகையில் அரசியல் கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறிய பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி திரு பழனிசாமி சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு அரசு உரிய மருத்துவ உதவிகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த கட்சி அந்த கட்சி என்றெல்லாம் பார்க்கணும், பொதுமக்கள் என்ற கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். ஆக இது மிகுந்த வேதனையோடு இந்த கருத்தை நான் தெரிவிக்கின்றேன். ஆக இன்று அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னைக்கு எதையும் சிந்தித்து பார்க்கணும். மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பலர் உயிரிழந்த நிலையில் இன்னும் பலர் கவலைக்கிடமான நிலையில் இருக்கின்றனர் என்ற செய்தி பேரிடியாக நெஞ்சை தாக்குகிறது என்று கூறியுள்ளார். இதுபோன்ற அவலம் இனி நேராத வண்ணம் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை கரூர் விபரீதம் உணர்த்துகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உயிரிழந்தோருக்கான நிவாரண நிதியை 50 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். அவர்கள் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக அறிவித்திருக்கிறது. அந்த தொகையை 50 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும். இதேபோல் கரூரில் நிகழ்ந்தது போன்ற துயர சம்பவங்கள் இனி நிகழக்கூடாது என்றும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். திரு விஜயின் பிரச்சார வாகனம் நெருங்கும் போதுதான் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா குடிநீரோ உணவோ உயிரிழப்புகளுக்கு காரணம் இல்லை என்றும் பரப்புரைக்கு விஜய் காலதாமதமாக வந்ததே முக்கிய காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். விஜய் அவர்களும் இனிமேல் உங்களுக்கு எப்படி பாதுகாப்பு வைக்கிறீங்களோ உங்களை நம்பி வர தொண்டர்களுக்கும் தாவேக பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணோம். உணவு, தண்ணீர், இன்னும் ஒரு பெரிய இடத்துல இந்த மாதிரி இல்லாமல் ரோட் ஷோவாக இல்லாமல் ஒரு பெரிய மைதானத்தில் நீங்கள் நடத்துனீங்களே ஒரு மாநாடு, அந்த மாதிரி பண்ணி மக்களை பாருங்கள். ஒரு தொகுதியில் தப்பு இல்லை.
இது ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணம். இன்னைக்கு எத்தனை குடும்பம் இதில் பாதிச்சிருக்கு. இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. இதுபோன்ற பெருந்துயரங்கள் இனி நிகழாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தெரிவித்துள்ளார். எல்லாரையுமே அப்படியே அதிர்ச்சியில் உரைய வச்சிருச்சு. உலகெங்கும் இருக்கிற மக்களை, இதை பார்த்த மக்கள் எல்லாரையுமே, இழந்தவர்கள் இந்த துயரத்திலிருந்து கடந்து வரணும், வேற வழி இல்லை. காயம்பட்டவர்கள் விரைவில் குணமாகணும். இதனிடையே கரூர் சம்பவம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் அவர் கரூரில் இன்றே தமது விசாரணையை தொடங்கினார். கரூர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று தாவேகா தலைவர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உறவுகளை இழந்து தவிப்பவர்களுக்கு சொல்லொணா வேதனையுடன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், கற்பனைக்கும் எட்டாத வகையில் கரூரில் நிகழ்ந்ததை நினைத்து இதயமும் மனதும் கனத்து போயிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஈடு செய்ய முடியாத இந்த இழப்பை யார் ஆறுதல் சொன்னாலும் தாங்க முடியாது என்றும் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு தலா 20 லட்சம் ரூபாயும், காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் தாவேகா சார்பில் நிவாரண உதவி அளிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கரூர் சம்பவத்தை தொடர்ந்து அடுத்த வாரம் திட்டமிடப்பட்டிருந்த தனது பிரச்சார பயணத்தை திரு விஜய் ரத்து செய்ய முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோர் மீது மரணம் விளைவித்தல், உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துதல், கொலை முயற்சி உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் முதல் குற்றவாளியாக மாவட்ட செயலாளர் மதியழகன் பெயர் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் அவர் திடீரென தலைமறைவாகியுள்ளார். இதனிடையே கரூர் நெரிசலில் உயிரிழந்த ஒவ்வொருவரின் குடும்பத்திற்கும் தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரண உதவி வழங்கப்படும் என பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி கீழே விழுந்தவர்கள் மற்றும் காப்பாற்ற முயன்றவர்கள் மீதும் பலர் ஏறி மிதித்து சென்றதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் விவரிக்கின்றனர். விஜய் வாகனம் வந்ததும் நெரிசல் ஏற்பட தொடங்கியதாக கூறிய அவர்கள், மயக்கமடைந்தவர்கள் விஜய் வாகனத்தை நோக்கி தண்ணீர் கேட்டு கூக்குரல் எழுப்பியதாகவும் தெரிவித்தனர். சிலர் காலி பாட்டில்களை தூக்கி எறிந்தும் தண்ணீர் கேட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். டைமிங் கரெக்டாக சொல்லாதனால எல்லாரும் காலையிலேருந்தே அவ்வளோ நேரம் இருந்தாங்க. குடிக்க தண்ணி இல்லாமல் ரொம்ப எல்லாரும் கஷ்டப்பட்டு, அதே அவ்வளோ தண்ணி கேட்டு எங்கேயும் கிடைக்கல. அப்படி போகணும்னு நினச்சாலுமே அந்த கும்பலை விட்டு யாராலையும் வெளியே போக முடியல. அதே ஒரு மூச்சு திணறல் மாதிரி கீழேயே விழுந்துட்டாங்க. தள்ளி விட்டு எல்லாரும் மேலே ஏறி நின்று பார்க்குற அளவுக்கு ஒரு இது. துயர சம்பவத்தால் நிலை குலைந்து போன கரூர் நகரம் கண்ணீரில் மூழ்கியுள்ளது. விலை மதிப்பில்லா உயிர்களை இழந்துள்ள அந்த நகர மக்கள் இன்னமும் அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. திருமணம் நிச்சயிக்கப்பட்ட இளம்பெண், இளைஞர் உயிரிழந்த துயரம் ஒருபுறம் என்றால், சின்னஞ்சிறு குழந்தைகளை காவு கொடுத்து குமுறும் பெற்றோர் கண்ணீர் மனதை உலுக்குகிறது. அக்காவோட பொண்ணு தான் இறந்து போயிட்டாங்க. அக்காவோட பொண்ணுக்கு ஜனவரியில் கல்யாணம், மாப்பிள்ளையும் இறந்துட்டாங்க. மீட்டிங்காண்டி பார்க்க வந்திருக்காங்க. வந்ததில் தான் நெரிசலில் தான் இறந்து போயிட்டாங்க. செருப்பு காலோடைய இப்படி படுத்து இப்படி விழுந்துருப்பான்னு இருக்குது. இதெல்லாம் மிதிச்சிருக்கிறாங்க தலையில அடி. ஐயோ, அந்த பச்சை குழந்தை காலுக்கு தடுக்கும் போது தூக்கி இருந்தா கூட பொழைச்சிருப்பானே. திருச்சி மற்றும் நாகையில் வழங்கப்பட்டதை விட நாமக்கல் மற்றும் கரூரில் விஜய்க்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக தெரிவித்த காவல்துறை ஏடிஜிபி திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம், மத்திய மண்டல ஐஜிஏ பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்ததாக அவர் கூறினார். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் 3 ஏடிஎஸ்பிஸ், 4 டிஎஸ்பிஸ், 17 இன்ஸ்பெக்டர்ஸ், 58 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 500 போல் ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஐஜி சென்ட்ரல் ஜோன் இங்கே தான் கேம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அன்றைக்கி ஐஜி சென்ட்ரல் ஜோன் இங்கே கேம்ப் பண்ணி ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்டெல்லாம் கம்ப்ளீட்டாக. கூட்ட நெரிசலுக்கு மின்தடை காரணம் இல்லை என்று மறுத்துள்ள மின்வாரியம், விஜய் பேசும்போது மின்தடை செய்யப்படவில்லை என்றும் கூறியுள்ளது. இதனிடையே நாட்டையே உலுக்கியிருக்கும் இந்த சோகத்தை அடுத்து தமிழ்நாடு அரசின் நிகழ்ச்சிகள் இன்றும் நாளையும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இனி வருவது செய்தி தொழில்கள். பிரிக்ஸ் அமைப்பில் சேர பாலஸ்தீனம் விண்ணப்பித்துள்ளது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து உருவாக்கிய பிரிக்ஸ் உலகின் வலிமையான கூட்டமைப்புகளில் ஒன்றாக உருவெடுத்து வருகிறது. இதனால் பல்வேறு நாடுகள் அதில் இணைய விருப்பம் தெரிவித்து வருகின்றன. அந்த வகையில் இந்தோனேஷியா, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே இணைந்தன. இந்நிலையில் பாலஸ்தீனமும் விண்ணப்பித்துள்ள நிலையில் அதற்கு சீனா வரவேற்பு தெரிவித்துள்ளது. அஞ்சல் துறையில் செயல்பட்டு வந்த பதிவு தபால் சேவை நாளை மறுநாள் முதல் நிறுத்தப்படும் என அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. பதிவு தபால் சேவை ஸ்பீட் போஸ்ட் எனப்படும் விரைவு தபால் சேவையுடன் இணைக்கப்படும் என அறிவித்துள்ள அஞ்சல் துறை, வரும் 1ஆம் தேதி முதல் இது அமலுக்கு வரும் என அறிவித்துள்ளது.
இதையடுத்து விரைவு தபால் கட்டணம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஆவணங்களுக்கு அதிகபட்சம் 50 கிராமுக்கு உள்ளூருக்கு 19 ரூபாயும் 200 கிலோமீட்டர் வரை 47 ரூபாயும் வசூலிக்கப்படும். இதுபோல பல்வேறு கட்டண விகிதங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மையங்களில் TNPSC குரூப் 2 தேர்வுகள் இன்று நடைபெற்றன. 645 பணியிடங்களுக்கான இந்த தேர்வை 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதினர். சென்னை சேத்துப்பட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் திரு பிரபாகர் கரூர் உட்பட அனைத்து மையங்களிலும் தேர்வு சுமூகமாக நடைபெற்றதாக கூறினார். மேலும் ஏற்கனவே நடைபெற்ற குரூப் 4 தேர்வுக்கான முடிவுகள் அக்டோபர் 4வது வாரத்தில் வெளியிடப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஆம்பூர் அருகே ரயில்வே சுரங்கப்பாலம் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் 20 மீட்டர் தூரத்திற்கு தண்டவாளம் இறங்கியதால் ரயில்கள் நிறுத்தப்பட்டன. பெங்களூரில் இருந்து பாகல்பூர் சென்ற விரைவு ரயில் பைலட் இன்று காலை தண்டவாளத்தில் அதிர்வை உணர்ந்ததால் உடனடியாக ரயிலை நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரயில்வே பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஸ்கேலிங் கருவிகள் மூலம் சோதனை மேற்கொண்டு பழுதை சீரமைத்த பின்னர் ரயில்கள் அந்த வழியில் அனுமதிக்கப்பட்டன. உலக இளைஞர் தினத்தை முன்னிட்டு தேனியில் நடத்தப்பட்ட மாவட்ட அளவிலான மாரத்தான் போட்டியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதனை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் கொடி அசைத்து துவக்கி வைத்தார். முதலிடம் பிடித்த 3 நபர்களுக்கு பரிசுத் தொகை, பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறையும் பாரதியார் பல்கலைக்கூடமும் இணைந்து பாண்டி மெரினா கடற்கரையில் மணல் சிற்ப முகாம் நடத்தின. இதில் மாணவ மாணவிகள் 10 குழுக்களாக பிரிக்கப்பட்டு மணல் சிற்பங்களை உருவாக்கினர். வெயிலை பொருட்படுத்தாமல் தாஜ்மஹால், தஞ்சை பெரிய கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம், அரவிந்தர், டாக்டர் அப்துல் கலாம் உள்ளிட்ட பல்வேறு புகழ்பெற்ற தலங்கள் மற்றும் மனிதர்களை மணல் சிற்பமாக உருவாக்கினர். இதனை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். அமெரிக்கா சர்வதேச சட்டங்களை மீறி தமது விசாவை ரத்து செய்துள்ளதாக கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ கருத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்க அரசின் நடவடிக்கையை தான் கண்டுகொள்ளப் போவதில்லை என்றும் அவர் தமது எக்ஸ் வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் நியூயார்க்கில் நடைபெற்ற பாலஸ்தீன ஆதரவு போராட்டத்தில் பங்கேற்றதால் அவரது விசாவை உடனடியாக ரத்து செய்வதாக அமெரிக்கா அறிவித்தது. நேபாளத்தின் பாணியில் தென் அமெரிக்க நாடான பெருவிலும் அரசுக்கு எதிராக ஜென் Z என அழைக்கப்படும் இளம் தலைமுறையினரின் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. ஊழல் மற்றும் ஓய்வூதிய சீர்திருத்தம் ஆகியவற்றுக்கு எதிராக தலைநகர் லிமாவில் வார இறுதி நாட்களில் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதிபர் போலுஆர்டே பதவி விலக கோரி நேற்று போராட்டக்காரர்கள் பேரணியாக சென்று முழக்கங்களை எழுப்பினர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் வெடித்த நிலையில் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போலீசார் அவர்களை கலைத்தனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 85,120 ரூபாயாகவும் 1 கிராம் 10,640 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையும் மாற்றமின்றி 1 கிராம் 159 ரூபாயாக உள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, கோவை, நீலகிரி உட்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் அவ்வப்போது லேசான மழை பெய்து வருகிறது. கோவை சின்னக்கல்லார் பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நாளை 40 கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் இன்று முதல் வரும் 2ஆம் தேதி வரை சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் யாரும் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கரூரில் விஜய் பரப்புரைக்கு அரசு முழு பாதுகாப்பு கொடுத்தும் அசம்பாவிதம் ஏற்பட்டிருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று விஜய் அறிவித்துள்ளார். கரூரில் நெரிசலில் கீழே விழுந்தவர்கள் மற்றும் காப்பாற்ற முயன்றவர்கள் மீதும் பலர் ஏறி மிதித்து சென்றதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.